இப்போ நம்ம உத்தரப்பிரதேசத்தை கடந்துட்டு நேர தோக்லா, ஃபாஃப்டா, கான்வி, டேப்லா, சுந்தா, உந்தியோ எல்லாம் சூச்சே மஜாமா எல்லாம் இப்போ நம்ம வந்து கேம்சோ அப்படியே நேர குஜராத்துக்கு போக வேண்டியது தான். சாதோ சாதோ மே, அதாவது ஒருத்தரும் பாடியிருக்கா பாருங்க இந்த பஜன்லாம். இதெல்லாம் பாடும்போதே அப்படியே அந்த இமோஷன்லாம் இது வைக்க வந்துடும். மே வேறாகன்னு ஹரிக்கி அப்படியே நேர ஆப்பு தோ ஜாயே துவாரிகா ஜாயே, அப்படியே மனசெல்லாம் துவாரகா போயிடணுங்கிறார். ஆனா துவாரகாவை சேவிக்கணும்னா 3600 கிலோமீட்டர். 3600 கிலோமீட்டர்னா இங்கேருந்து நான் சொல்லலை, ஆரம்பிச்ச இடத்துல இருந்து சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும், முதல்ல கர்ணவதி போயிடணும். கர்ணவதிங்கிறது அகமதாபாத் அப்படிங்கிறோம். அந்த ஊருக்காரா அப்படி சொல்ல மாட்டா, அம்தாவாதுக்கு போயிடணும். அம்தாவாதுக்கு போனேன்னா அம்தாவாதுல இருந்து கீழே டாக்கூர் அப்படின்னு ஒரு இடம் வரும். அங்க ரணச்சோடு ராய். இது என்ன கதைன்னா, கம்சனுக்கு 2 பொண்ணு, கம்சனுக்கு 2 பத்னி. அவ 2 பேரும் வந்து ஜராசந்தனுடைய பெண்கள். கம்சனை வதம் பண்ணிட்டதுனால பெண்கள் விதவையாயிட்டாளேங்கிற கோபம் ஜராசந்தனுக்கு மகத தேசத்திலேருந்து போர் தொடுக்க வேண்டும் என்பதற்காக மதுரா நகரத்துக்கு வருவான். கிருஷ்ணர் விட்டு வச்சார். ஏன்னா பாவம் பீமனுடைய சிவி பெரிய பாடியா இருக்கு, நல்ல அந்த புரோட்டீன் கீட்டீன் வே புரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டு பீமன் நல்லா உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். யாருடைய சண்டை போட்டிருக்காலும் கேட்டால் ஒருத்தருடையும் போட்டதில்லை. அதனால இவனுக்கு ஏதாவது பேரை கொண்டு சேர்க்க வேண்டாமான்னு பெருமாள் ஜராசந்தனை மட்டும் விட்டு வச்சிருக்கார், பீமன் வதம் பண்ணட்டும்னு. அதனால 17 முறை போர் தொடுத்தான் மதுரால. மதுரா ரொம்ப வீக் ஆயிடுச்சு, ட்ரெஷரி எல்லாம் குறைஞ்சு கொடுத்து. கிருஷ்ணர் என்ன பண்ணார், ஒரு ஐலாண்ட் வாங்கிட்டார். அதனால இந்த ஐலாண்ட் வாங்கி அதுக்கு ஒரு பாஸ்போர்ட்டை வச்சு அதுக்குன்னு ஒரு இதை பண்ணி, அதனால எல்லாம் புராணங்களில் படிச்சுட்டு தான் இப்பெல்லாம் நிர்மாணமே பண்றோம். அதனால அவர் வந்து ஒரு தீவு வாங்கிட்டார். தீவு வாங்கினோம்னா அதுக்குன்னு அது ஒரு சிட்டிசன்ஷிப் எல்லாம் வச்சு அதுக்குன்னு ஒரு ஃபிளாகை கொண்டு வந்து ஒரு ஜனகணமன மாதிரி ஏதோ ஒரு நேஷனல் ஆந்தமை எழுதி அதெல்லாம் வச்சு, இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுனா ஈஸியா வைக்கணும், துவாரகா அப்படின்னு பேர் வச்சுட்டார். இப்போ இந்த மக்கள் எல்லாம் ஒரே ராத்திரியில ஷிஃப்ட் பண்ணிட்டார். இப்போ முன்னாடி சொல்லணும் இல்லையா, ஹவு மெனி ஆஃப் யூ வில் லைக் டு கம் டு த நியூ பிளேஸ் அப்படின்னா பல பேர் 4 பேர் கை தூக்குவா, 4 பேர் தூக்க மாட்டா, இதெல்லாம் உண்டு இல்லையா. இப்போ நான் 370 எடுக்கட்டுமா வேண்டாமான்னு கேட்டால் 10 பேர் வேண்டாம்பா, அதனால சொல்லாமே எடுத்துடுறது. எப்படி இருந்தாலும் இதில் 4 பேர் வேண்டாம்னு சொல்ல போறா, எதுக்கு இவாளுண்டா கேட்பானே. அதனால பெருமாள் விட்டு இவாள்லாம் தூங்கும்போது ஒரே ராத்திரியில நேர துவாரகாக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டார். இவாளுக்கெல்லாம் இங்க சின்ன வீடா இருந்தது, இது ரீடெவலப்மெண்ட் போகும்போது பெரிய வீடா கிடைச்சிரும் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் 3 பெட்ரூம் 4 பெட்ரூமா கிடைச்சிருது. எல்லா பெண்களும் கார்த்தால எழுந்து பார்த்தா புடவை தலைப்பு மாறி இருக்கு. இந்த பக்கம் போட்டுட்ட தலைப்பெல்லாம் இந்த பக்கமா இருக்கு. வாயை திறந்து கேசே ஹோன்னு கேட்டா கேம்சோன்னு எடுத்து, ஐயோ இது என்ன மொழின்னே சொன்னோம்னா அவள்லாம் சொன்னா இதுதான் குஜராத்தின் பேரு, நம்ம குஜராத்துக்கு வந்துட்டோம். ஒரே ராத்திரியில அட்ரஸ் ஷிஃப்ட் ஆயிடுத்து. ஆதார் கார்டு எடுத்து பார்த்தா ஆதார் கார்டுலயும் ஷிஃப்ட் ஆயிடுத்து. ஆதார் கார்டு எடுத்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்றா, இது யார் இந்த மாமிங்கிற, நீ தான். ஐயோ, ஏன்னா ஆதார் கார்டுல ஒருத்தரோட மூஞ்சி அவளை மாதிரியே இருக்காது. நீங்க ஏர்போர்ட் போனேன்னா அவர் திரும்பி திரும்பி பார்ப்பார், நீதானா நீதானா. என் சுவாமி நான் திருமண நேரம் இருக்கேன், நான் யாரையாவது போய் ஏமாத்துவேனா, அதனால இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் சுவாமி, நான் தான் சுவாமி, அது நானே அவன், அது தத்துவம் அசி, அப்படியே வேத வாக்கியத்தை சொல்லிடலாம். சொல்லிட்டு அவர் உள்ள விடுவார். அதனால என்னாச்சு, இவாள்லாம் நேர துவாரகா வந்தா. துவாரகாங்கிற க்ஷேத்திரம். இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒரு கதை சொல்லும் போது காலநேமி, கால யவனன் ஒரு அசுரன். அவன் யவனன், கிரேக்கு. அவன் கோயிலேஷன், ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸ் இந்தியன் டெமோக்ரஸியில் இருந்திருக்கு பாருங்க அந்த காலத்தில். கிரேக்கு அங்கே பக்கத்து தான் இட்டலி, கிரீஸ் அன்னைக்கு வந்திருக்கு இன்டர்வென்ஷனுக்கு. அதனால அந்த கிரீக் இன்டர்வென்ஷன் வந்து இவாளெல்லாம் நேர வந்து காலயவனனை கூட்டுண்டு யுத்தம் பண்ணணும்னு நினைச்சார். பெருமாள் ரணபூமியை விட்டுட்டு ஓடி வந்துட்டார். நேர குஜராத்துக்கு வந்தார். தன்னுடைய அங்கவஸ்திரத்தை முச்சுக்குந்தன் மேலே போட்டார். தூங்கிட்டு இருக்குது கிருஷ்ணன் நினைச்சு அவன் எழுப்பினா. அவர் எழுந்தார், பார்த்தார், எரிச்சுட்டார். ரணபூமியை விட்டுட்டு ஓடி வந்தார் இல்லையா, ஏளனம் பண்ணா. ரணபூமியை விட்டுட்டு ஓடுறான் பாரு, ரணச்சோடு ராய். அதனால இந்த துவாரகால, டாக்கூர் துவாரகால பெருமாளுக்கு ரணச்சோடு ராய் அப்படின்னு பேர். இப்ப அகமதாபாத் கீழே வந்துட்டேல்ல, இப்ப அப்படியே நீங்க போனோம் சோம்நாத், வீராவல்னு ஒரு இடம், சிவக்ஷேத்திரம், ரொம்ப ஜோதிர்லிங்க பிரசித்தமான க்ஷேத்திரம். அங்கதான் பெருமாளுடைய திருவடியை மானினுடைய காலு நினைச்சு வேடுவன் அடிச்ச இடம், முக்தி துவாரகா. அப்படியே நீங்க மேல போனீங்கன்னா சுதாமா துவாரகான்னு ஒரு இடம் வரும். அது என்ன, போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல சுதாமா துவாரகா, சுதாமாவுடைய ஊர். அதையும் கடந்து போனேன்னா போற வழியில மூல துவாரகான்னு வரும். பெருமாள் இந்த ஊரை வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல லேண்ட் ஆகி எல்லா இடத்தையும் பார்த்தாராம். அவர் இறங்கின இடம் மூல துவாரகா. அப்போ டாக்கூர் துவாரகா, முக்தி துவாரகா, சுதாமா துவாரகா, மூல துவாரகா. அடுத்தது நீங்க கோமதி துவாரகான்னு போனோம். அதுதான் முக்கியமான இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு துவாரகா. ரொம்ப பிரசித்தமா இருக்கார் பாருங்க, பெரிய கோவிலா துவாரகாதீஷா இருக்கார் பாருங்க, அது கோமதி துவாரகா. ஏன் கோமதி துவாரகானா அங்க ஒரு நதி ஓடும்.
அது என்னன்னா கிட்டத்தட்ட பேக் வாட்டர்ஸ் மாதிரி. அது பகல்ல நீங்க கொஞ்சம் போனேன்னா ஒரு மாதிரி தீர்த்தம் இருக்கும், ராத்திரி ஆனா உப்பு கரிக்கும். ஏன்னா அப்படியே சமுத்திரத்திலேருந்து ஜலம் உள்ளுக்குள்ள வந்துடும். அது கோமதி துவாரகா. அந்த பெருமாளை சேவிச்சுட்டு ருக்மிணி துர்வாச சாபத்தால் பிராயஷ்சித்தம் தேடி ஒரு இடத்துல தவம் இருந்தாள். அதற்கு ருக்மிணி துவாரகான்னு பேர். அதையும் கடந்து ஓகா போர்ட் கிட்ட போனேன்னா பேட் துவாரகா. பேட் அப்படின்னா ஐலண்ட், பேண்ட் அப்படின்னா கிஃப்ட். அவளை பேண்டா பேட் துவாரகாக்கு எடுத்துன்னு போயிருக்கார் பெருமாள். அது ஒரு படகுல போனா இப்போ வந்து ஒரு சுதர்ஷன் ஒரு பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கா. அங்க போய் பார்த்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு நீங்க வருவேள். இப்போ இவ்வளோ துவாரகா எடுத்தா, நான் 7 சொன்னேன், நான் கணக்கில் 7 வந்து கொடுத்தா இன்னும் 2 துவாரகா. இங்கேருந்து 1200 கிலோமீட்டர் தள்ளி போனேன்னா நாத் துவார் அப்படின்னு ஒரு இடம் ராஜஸ்தானத்தில் இருக்கு. பெருமாளுக்கு ஸ்ரீநாத் ஜி அப்படின்னு பேர். அங்கே போனாலே எல்லாரும் கையை மேலே தூக்கிடுவா. அங்கே இருக்கக்கூடிய சம்பிரதாயத்துக்கு புஷ்டின்னு பேர், வல்லப சம்பிரதாயம். அவளுக்கு என்னன்னா கிருஷ்ணர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டா, அலங்காரம் பண்ணுவா 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 பண்ணுவா. அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த அலங்காரம். நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெருமாள் டிசைனர் ட்ரெஸ்ஸா மாத்திப்பார். இந்த சவ்யசாச்சி அவா இவாள்லாம் நீதா லல்லா லுல்லாலாம் இருக்கா பாருங்க, அவள்லாம் வந்து இங்க வந்து பெருமாளை பார்த்துட்டு ஓஹோ இப்படிதான் அலங்காரம் பண்ணிக்கணும் போல இருக்கு. இங்க அழகா ஒரு வைரம் வச்சுருப்பா, அந்த வைரம் அப்படியே ஜொலிக்கும். ஆனா இந்த துவாரகாக்களுக்கெல்லாம் போனா இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நமஸ்காரம், உங்களை தான் முதல்ல விடுவா. புருஷாலாம் பின்னாடி நிக்கணும். 2 பக்கம் இப்படி பிரிக்க மாட்டா. முன்னாடி முதல் 15 ரோ பெருமாள் எதிர்க்க ஸ்திரீகள், பின்னாடி இடம் கிடைச்சதுன்னா அந்த மாமா மட்டும் கொஞ்சம் குள்ளமா போயிட்டான்னு வச்சுங்க, படத்தை பார்த்துட்டு வர வேண்டியதுதான். ஏன்னா பெருமாள் எப்படி இருக்காருன்னே தெரியாது. அதனால அப்பேற்பட்ட பெருமாள். அதுவும் நீங்க அந்த நாத் துவார்லாம் போனீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடை சாத்திடுவா. என்ன சுவாமி இப்பதானே நடைய போட்டானா கிருஷ்ணன் சாப்பிட்டு இருக்காரும்பா. அவர் என்ன சாப்பிட்டு, தால் பாட்டி சூர்மா சாப்பிட்டு இருப்பார், கொஞ்சம் நழியாரோன்னு ஏதோ சாப்பிட்டு இருப்பார். ஏன் சுவாமியும் அவர் சாப்பிட்டுட்டே இருக்கார், அவர் எங்களை மாதிரின்னு விட்டாவா. ராஜஸ்தான் குஜராத்லாம் போனேன்னா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பா. அதனால அதையும் பெருமாளுக்கே பண்ணி கொடுத்துட்டா. நாத் துவார்ல போய் சேவிப்பேள். அடுத்தது அங்கேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி காங்க்ரோலி அப்படின்னு ஒரு துவாரகா இருக்கு, அங்க போய் சேவிக்கணும். அவ பாருங்க, டாக்கூர் துவாரகா, முக்தி துவாரகா, சுதாமா துவாரகா, மூல துவாரகா, கோமதி துவாரகா, ருக்மிணி துவாரகா, பேண்ட் துவாரகா, நாத் துவாரகா, காங்க்ரோலி துவாரகா. 3600 கிலோமீட்டர் நீங்க குஜராத் ராஜஸ்தானை கடந்தால் ஒரு திவ்ய தேசம். ஐயோ 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 என்ன சுவாமி இது. அதுதான் கிருஷ்ணர். கிருஷ்ணரை போய் டக்குன்னு சேவிக்க முடியுமா? அவர் எப்பேற்பட்ட விபவாவதாரம். அதுதான் துவராபதி மன்னனைன்னு ஆழ்வார் எடுத்திருக்கார். அந்த துவராபதி மன்னனை சேவித்தோம். அப்பா 104 ஆச்சா சுவாமி.